படிக்க மாட்டோம், உண்மையை பேச மாட்டோம், தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகுடமா 2026 தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும். இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டின் சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வேற ஒரு இந்தியா இருக்கு. வறுமை, மத வன்முறை, கும்பல் படுகொலைகள், கல்வியை கெடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலை வாய்ப்பின்மை, இதுதான் பாஜகவுடைய இந்தியா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை, குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார். திருப்பரங்குன்ற தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மாடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கறாங்க. தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ், ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக், பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க. எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களால் விரட்டடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்க வித்த வேலைக்கு ஆகாது, உங்க பாட்சா பலிக்காது. திராவிட மாடல் 2.0 உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய கடமையெல்லாம் வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேரை உறுதி செஞ்சுக்கிறது தான். நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சிட்டீங்களா? நல்லா கவனமாக மறந்துடாதீங்க. வாக்காளர் பட்டியல நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கீங்க. முதல்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க, இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க. 50 ஆண்டுகளா ஒரே அட்ரஸ்ல இருக்கிறவங்க, பிரபல பத்திரிகையாளர்கள் பலருடைய பெயர்கள் பட்டியலை சேர்க்கப்படாமல் விடுபட்டு போயிருக்கு. இதனாலதான் அவசர கால